Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering காலேஜ்ல படிக்கிறவங்களுக்காக engineering mathematics அண்ணா யுனிவர்சிட்டி சிலபஸ் படி கொடுத்துட்டு இருக்கோம். engineering maths 1க்கு நிறைய வீடியோஸ், maths 2க்கு நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ஃபோரியர் சீரிஸ்ல கண்டினியூஸா வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி 2 பார்ட் கொடுத்திருக்கேன். 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு 5வது ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். கண்டினியூஸா நம்ம கூட தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கலாம். Find the Fourier series of f of x is equal to e raised to x. F of x is equal to minus pi less than x less than 0, 0 less than x less than pi like x. சரியா? இப்போ a0 is equal to formula என்ன? a0 equal to 1 by pi integral minus pi to pi f of x dx. ஒவ்வொரு தடவையுமே ஃபார்முலாவை எழுதிட்டே வந்தீங்கன்னா ஃபார்முலாவை தனியாக படிக்க வேண்டியது இருக்காது, அது அப்படியே மனப்பாடம் ஆயிரும். ஈக்குவல் டு 1 by pi இன்டகிரல், இதை ரெண்டா பிரிச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது 0, இந்த சைடு மைனஸ் பை இருக்கு, இந்த சைடு பை இருக்கு. அப்போ மைனஸ் பைலேருந்து 0 வரைக்கும், அப்புறம் 0லேருந்து பை வரைக்கும் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சுக்க போகிறோம். அப்போ மைனஸ் பை டு 0, மைனஸ் பை டு 0ல ஃபங்க்ஷன் என்னது? மைனஸ் பை இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் 0 to pi 0 to pi. இதுல ஃபங்க்ஷன் என்ன? x dx. சரியா? x dx. அப்ப நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா a0 equal to 1 by pi இன்டகிரல் minus pi to 0. அப்ப நம்மளுக்கு minus pi அப்படியே இருக்கும். இங்க x லிமிட் 0 minus pi to 0 plus அடுத்தது இங்க x இருக்கு. அப்ப இன்டகிரேஷன் வந்து x square by 2 லிமிட் என்னது? 0 to pi. லிமிட் வந்து 0 to pi equal to 1 by pi minus pi into upper limit 0. அப்போ மைனஸ் லோயர் லிமிட் வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் ஆயிடும். பிளஸ் பை பிளஸ் இங்க pi square by 2 சரியா? லோயர் லிமிட் வந்து 0 ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆன்சர் வந்து 1 by pi இன்டகிரல் 2 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்ப மைனஸ் 2 pi ஸ்கொயர் பிளஸ் pi ஸ்கொயர். இங்க மைனஸ் பை ஸ்கொயர், இந்த 2 கொண்டு இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். மைனஸ் 2 pi ஸ்கொயர் பிளஸ் pi ஸ்கொயர். அப்போ pi ஸ்கொயர் மைனஸ் 2 pi ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும்? 1 by pi மைனஸ் pi ஸ்கொயர் பை 2. அப்ப ஆன்சர் வந்து minus pi by 2. ஆன்சர் என்ன? minus pi by 2. இது a0க்கான வேல்யூ. இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? an bn எல்லாமே கண்டுபிடிக்கணும். சரிதானா? நான் உங்ககிட்ட இன்னும் ப்ராப்ளம்ஸ் வேணுமா, இந்த மாடல் போதுமான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க யாருமே கமெண்ட் பண்ணல. நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸை, பட் யாருமே எந்த கமெண்ட்ஸுமே சொல்றது இல்லை. கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நான் ஒரு ஃபீட்பேக்காக வச்சுட்டு நான் அதை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நம்ம ஏஎன்னுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கும். an equal to 1 by pi integral minus pi to pi f of x cos nx dx. சரியா? equal to 1 by pi integral minus pi to pi f of x actually என்னது? minus pi to 0 ரெண்டா பிரிச்சுக்கணும் சொன்னேன் இல்லையா? minus pi to 0 minus pi cos nx plus integral 0 to pi 0 to pi ல ஃபங்க்ஷன் என்னது? x. அப்ப x cos nx dx. சரியா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம்னு பாருங்க. இதுல மைனஸ் பை கான்ஸ்டன்ட், அதனால நம்ம அதை அவுட் சைட்ல எடுத்துட்டு cos nx இன்டகிரேஷன் sin nx by n ன்னு எடுத்துடலாம். அப்போ 1 by pi an equal to 1 by pi minus pi into cos nx இன்டகிரேஷன் என்னது? sin nx by n. லிமிட் என்ன? 0 to minus pi to 0. சரியா? பிளஸ் இதை வந்து நம்ம பர்னோலிஸ் ஃபார்முலால இன்டகிரேட் பண்ணணும். பர்னோலிஸ் ஃபார்முலால பண்ணும்போது x அப்படியே வச்சுக்கிறோம். cos nxக்கு sin nx by n minus என்னது? xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1, sin nxக்கு இன்டகிரேஷன் minus cos nx by n ஸ்கொயர். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது.
சரியா? லிமிட் என்னது இதுக்கு? இதுக்கு லிமிட் 0 to π. இதுல பாத்தீங்கன்னா sin வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம லிமிட்டே போட வேண்டாம். sin n π 0, sin 0 0. அப்ப இந்த டேர்ம்க்கு லிமிட் போட வேண்டாம், இந்த டேர்ம்க்கு லிமிட் போட வேண்டாம். இதுக்கு மட்டும் தான் நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஈக்குவல் டு 1/n ஸ்கொயர் π 1/n ஸ்கொயர் π அப்பர் லிமிட் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப cos n π மைனஸ் cos 0 ஈக்குவல் டு 1/n ஸ்கொயர் π minus 1 power n minus 1 minus 1 power n minus 1. சரியா? லிமிட் அப்ளை பண்ணோம்னா n is odd, n is even, n is even. ரெண்டு கேஸா அப்ளை பண்ண போறோம். n odd போட்டீங்கன்னா odd னா minus 1 power 1 minus 1 minus 1 power 3 minus 1 power 3 என்ன வரும்? minus 1 வரும். minus 1 power 5 என்ன வரும்? minus 1 வரும். அப்போ minus 1 என்ன வந்துரும் நம்மளுக்கு? minus 2/n square pi னு வந்துரும். n even இருந்தா 0 ஆயிரும். minus 1 square னா 1. அப்போ 1 minus 1 என்னது? 0. சரிதானா? இப்போ a0 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, an வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ bn ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். குறிச்சு வச்சுக்கோங்க. a0 equal to minus pi by 2. an equal to minus 2/n square pi provided n is odd. odd கேஸ்ல மட்டும்தான் வேல்யூ இருக்கு, ஈவன் கேஸ்ல வேல்யூ இல்ல. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா sin nx வந்த உடனே நம்ம அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கு போட்டு லிமிட் போட்டுட்டே இருந்தோம்னா மைனஸ் பிளஸ்னு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் வரும். அடுத்தது பாருங்க, bn is equal to 1/π integral minus pi to pi f of x sin nx dx equal to 1/π integral minus pi to pi f of x sin nx னு கொடுத்திருக்கு. f of x minus pi to 0 0 to pi னு நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். அப்போ minus pi to 0 ல நம்மளுக்கு வேல்யூ வந்து minus pi sin nx. சரியா? plus integral 0 to pi ல x sin nx dx. சரியா? இப்போ லிமிட் அப்ளை, இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். bn equal to 1/π minus pi into minus cos nx by n. லிமிட் என்னது? minus pi to 0. லிமிட் வந்து minus pi to 0. சரியா? sin x integration வந்து minus cos x. sin x integration minus cos x. சரிங்க? இப்போ minus pi to 0 cos x. இப்போ அடுத்தது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா பிளஸ் பெர்னோலிஸ் ஃபார்முலா போட போறோம். x into x அப்படியே வச்சிருக்கேன். sin nx இன்டகிரேஷன் என்னது? minus cos nx by n minus x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. cos nx க்கு இன்டகிரேஷன் என்னது? minus sin nx by n square. லிமிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. 0 to pi equal to 1/π. சரியா? இப்ப லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப pi into cos 0 minus cos n pi by n. pi by n இங்க போட்டுக்கலாம். cos 0 minus என்னது? cos n pi. cos n of minus pi வருமே நினைக்கலாம். cos of minus theta is equal to என்னதுதான்? cos theta தான். cos of minus theta வந்து என்னதுதான்? cos theta தான். அப்ப cos of minus n of minus pi அப்படின்னு வந்தாலும் நம்மளுக்கு என்னதான் வரும்? cos n pi தான் வரும். அப்ப cos of minus theta is equal to cos theta அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அதுவும் வேல்யூ வந்து cos n pi கிடைக்கும். இதுல லோயர் லிமிட், இதுல லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா x க்கு pi போடணும். x க்கு pi போட்டா minus pi by n cos n pi. minus pi by n என்னது? cos n pi. சரியா? அப்பர் லிமிட், லோயர் லிமிட் 0 ஆயிடும். அடுத்தது சைனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? வேல்யூ அப்ளை பண்ணவே வேண்டாம். அது ஆப்வியஸா என்னதான் வரும்? 0 தான் வரும். ஆப்வியஸா 0 தான் வரும். சரியா? அப்ப என்ன வருது அப்படின்னு பாருங்க. 1/π pi by n minus pi by n into 1 minus 1 power n. இங்கேயும் pi by n வெளியே எடுத்துட்டோம்னா minus 1 power n. சரியா? minus 1. அப்போ pi கேன்சல் ஆயிரும். அப்போ 1/n
1 minus 2 into minus 1 power n. 2 into minus 1 power n. சரியா? 2 into minus 1 power n. இதுல odd even. எந்த இடத்துல odd even போடணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே நம்மளுக்கு வேண்டாம். எந்த இடத்துல போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த minus 1 power n minus 1 minus 1 power n plus 1 minus 1 power n plus 1 minus 1 minus 1 power n plus 1 plus 1 அந்த மாதிரி minus 1 power n 1 சேர்ந்து வரக்கூடிய கேஸ்ல மட்டும் நம்ம என்ன செய்யணும்? odd even கேஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபோரியர் சீரிஸை எழுதுவோம். ஃபோரியர் சீரிஸை எழுதுறதுக்கு இந்த இருக்கு a0 an ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கேன். அப்ப f of x is equal to ஃபோரியர் சீரிஸ் என்னது? f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx. சரியா? an cos nx plus bn sin nx. an எவ்வளவு? இந்த இருக்கு minus pi by 2. அப்போ minus pi by 2 by 2 வரும். அப்போ minus pi by 4. சரியா? minus pi by 4 plus summation n varies from 1 to infinity. இது என்னது? minus 2 by n square. அப்போ minus 2 by pi summation n varies from 1 to infinity cos nx by n square. சம்மேஷனுக்குள்ள n இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் போட்டா போதும். மற்ற டேர்ம்ஸை சம்மேஷனுக்கு வெளியே நம்ம என்ன செய்துக்கலாம்? போட்டுக்கலாம். சரியா? இதுல plus summation n varies from 1 to infinity இந்த இருக்கு a bn ஓட வேல்யூ 1 minus 2 into minus 1 power n by n sin nx. சரியா? இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இதுல வந்து நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா hence deduce thatன்னு கேட்டிருக்கேன். அப்போ hence deduce that கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கணும். சரியா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு? இதுல வந்து n odd கேஸ்ல மட்டும் தான் வருது. 1 3 5 etc. இங்க வந்து நம்மளுக்கு hence deduce thatன்னு 1/3 square 1/5 square 1/8 square அப்படிதான் போட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு இதுல தான் நம்மளுக்கு டேர்ம்ஸ் வருது. இதுல டேர்ம்ஸ் வரல. இதை வேணா எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்க்கலாம். f of x is equal to minus pi by 4 minus 2 by pi இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா cos x by 1 square cos 3x plus cos 3x by 3 square plus cos 5x by 5 square plus etc. சரியா? அடுத்தது இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா n equal to 1 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. n equal to 1 போட்டீங்கன்னா இங்க minus 1 இங்க என்ன வரும்? n equal to minus 1 plus 2 3 வந்துரும். அப்ப 3 sin x by 1 plus அடுத்தது n equal to 2 போட்டீங்கன்னா மாறி வரும். n equal to 2 போட்டீங்கன்னா 1 minus 2 னா minus sin 2x by 2 etc. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னு பாருங்க 1/3 square 1/5 square etc. தான் வேணும். அப்போ நம்ம x is equal to 0 ன்னு போடலாம். போட்டு x is equal to என்னது? 0. x is equal to 0 அப்படின்னு போட்டோம்னா f of x என்ன கிடைக்கும்? f of x என்ன கிடைக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கிடைக்கும்? ரைட் ஹேண்ட் சைடுல என்ன கிடைக்கும்? x is equal to 0 ன்னு போடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸாக்ட்டா என்ன செய்யல? வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வேல்யூ வந்து ரொம்ப எக்ஸாக்ட்டா இல்ல. ஆவரேஜ் தான் போடணும். அது x equal to 0 போடும்போது f of 0 minus plus f of 0 plus by 2 Dirichlet condition அப்படின்னு சொல்லுவோம். இத 0 மைனஸ்னா 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்களா? 0 மைனஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள வேல்யூ. 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்மளுக்கு வேல்யூ என்ன இருக்கு? -π ன்னு இருக்கு. -π plus
0க்கு ரைட் ஹேண்ட் சைடுல வேல்யூ எப்படி இருக்கு xன்னு இருக்கு. xக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் 0ன்னு கொடுக்க போறோம். அப்ப 0/2 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல xக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -π 0க்கு ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு வேல்யூ என்ன இருக்கு xன்னு இருக்கு. xக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் 0ன்னு கொடுக்க போறோம். அப்ப ரைட் ஹேண்ட் சைடு 0 வந்துரும். சரியா? ஈக்குவல் டு இத வலது பக்கமும் கொடுக்கணும். -π/4 பிளஸ் -π/4 பிளஸ் இங்க காசுக்கு xக்கு 0 கொடுத்தோம்னா -2/π 1/1 square plus 1/3 square plus etc கிடைக்கும். சரியா? இது sin 0 ஃபுல்லா நமக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்ப நம்ம இனிமே இத பத்தி கவலையே பட வேண்டாம். அப்ப நமக்கு கடைசி என்ன ஃபைனலா என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா -π/4 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -π/2 ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள -π/4 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் π/4 சரியா? ஈக்குவல் டு -2/π into 1/1 square plus 1/3 square plus etc. இந்த இதுக்கான வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இங்க எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும் -2π plus π equal to -2/π into இந்த சீரிஸ் அப்படியே இருக்கும். என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இங்க என்ன இருக்கு -π -2π அப்ப -π/4 into இதை இங்க கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. -π/2 equal to 1/1 square plus 1/3 square plus 1/5 square plus etc. அப்போ equal to நம்மளுக்கு என்ன வந்திருது π²/8 equal to 1/1 square plus 1/3 square plus 1/5 square plus etc. இதான் நம்ம hence deduce that ன்னு கேட்டிருக்கா அந்த ஆன்சர். சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நல்ல டைம் எடுத்து போட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் பெரிய லெங்தியான ப்ராப்ளம் பார்த்தீங்களா? இது வந்து டைம் எடுத்து தான் போடணும், வர வழி கிடையாது. அடுத்தது பாருங்க f of x is equal to x plus x square என்ன இன்டர்வல்ல -π, π. இப்போ a0 is equal to 1/π integral -π to π f of x dx equal to 1/π integral -π to π x plus x square dx equal to 1/π x square by 2 plus x cube by 3 limit -π to π. limit apply பண்ணுங்க. limit apply பண்ணீங்கன்னா a0 equal to 1/π இங்க என்ன வரும் π² by 2 plus π² by 3 π² by 2 plus π² by 3 minus lower limit என்ன வரும்னு பாருங்க π² by 2 இங்க lower limit வந்து x cube by 3 lower limit வந்து x cube by 3 π cube by 3 இங்க lower limit வந்து -π the whole cube அப்போ -π cube by 3 சரியா? அப்ப என்ன வருதுன்னு பாருங்க π² by 2 கேன்சல் ஆயிரும். இங்க π cube by 3 plus π cube by 3 அப்போ 1/π into 2π cube by 3 equal to 2π² by 3. இது என்னது a0 ஓட வேல்யூ. a0 ஓட வேல்யூ என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க. இங்க 2π² by 3 a0 சரியா? இப்போ an போடலாம். an போட்டோம்னா an equal to 1/π f of x into cos nx dx சரியா? and by cos nx அப்படினா இங்க வந்து cos nx dx. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். சாரி, இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். equal to 1/π x plus x square into sin nx by
n இது அப்படியே வச்சிருக்கேன், இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 1 plus 2x into 1 plus 2x into இது என்ன வரும்? மைனஸ் cos nx by n square பிளஸ் பிளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2 into cos nx இன்டகிரேஷன் minus sin nx by n cube minus sin nx by n cube minus pi to pi minus pi to pi. சரிதானா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். sin இருக்கிற டேர்ம்ஸை ஃபுல்லாக விட்டுடலாம். cos இருக்கிற டேர்ம்ஸுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணா போதும். இது லிமிட் 0 ஆயிரும், இது லிமிட் 0 ஆயிரும். இப்போ நம்ம இதுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணா போதும். அப்போ an equal to 1 by pi 1 by pi லிமிட் அப்பர் லிமிட் வந்து 1 plus 2 pi 1 plus 2 pi cos n pi by n square cos n pi by n square. இந்த மைனஸ் பிளஸ் ஆயிருக்கு. அப்ப 1 plus 2 pi cos n pi by n square அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா 1 minus 2 pi 1 minus 2 pi cos of minus theta நம்மளுக்கு என்னதான் சொல்லியிருக்கேன்? cos theta தான். அப்ப cos n pi by n square cos n pi by n square என்ன வருதுன்னு பாருங்க. 1 by pi cos n pi by n square plus 2 pi cos n pi by n square minus cos n pi by n square plus 2 pi cos n pi by n square. சரிதானா? equal to 1 by pi இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்ப 2 pi நம்மளுக்கு என்ன வந்துரும்? 4 pi cos n pi க்கு வேல்யூ எவ்வளவு? minus 1 power n by n square. இந்த pi will get cancel. answer என்னது? 4 into minus 1 power n by n square 4 into minus 1 power n by n square. இது எதுக்கான வேல்யூ? an க்கான வேல்யூ. சரியா? an equal to 4 into minus 1 power n by n square 4 into minus 1 power n by n square. இப்ப bn ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். bn equal to 1 by pi integral minus pi to pi x plus x square into sin nx by sin nx dx equal to 1 by pi x plus x square into minus cos nx by n square minus இதை differentiate பண்ணுங்க. 1 plus 2x into minus sin nx by n square sin nx by n இங்க sin nx by இது வந்து 1 இதை differentiate பண்ணியிருக்கேன். 1 plus 2x இதை integrate பண்ணியிருக்கேன். minus sin nx by n square plus 2 into இதை differentiate பண்ணியிருக்கேன். இதை integrate பண்ணணும். இதை integrate பண்ணா cos nx by n cube cos nx by என்னது? n cube. சரிதானா? cos nx by n cube. இப்ப லிமிட் அப்ளை பண்ணிடலாம். லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த டேர்மை டோட்டலா விட்டுறலாம். லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்மை டோட்டலா விட்டுடலாம். விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மீதி உள்ள ரெண்டு டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணா போதும். இப்போ லிமிட் போடுவோம் பாருங்க. அப்பர் லிமிட் என்ன, லோயர் லிமிட் என்னன்னு பார்க்கலாம். bn equal to அப்பர் லிமிட் போடுங்க. 1 by pi pi plus pi square minus outside வச்சுக்கலாம். cos n pi by n சரியா? இது 0, இதுக்கு லிமிட் போட வேண்டாம், இதுக்கு போடுவோம். plus 2 cos n pi by n cube 2 cos n pi by n cube. இது என்னது? நம்மளுக்கு லோயர் லிமிட். சரி, அப்பர் லிமிட். இனிமே லோயர் லிமிட் போடுறேன் பாருங்க. லோயர் லிமிட் போட்டா நான் எக்ஸுக்கு என்ன செய்ய போறேன்? மைனஸ் பை போட போறேன். அப்போ மைனஸ் பை இங்க மைனஸ் பை த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஆயிரும்? பிளஸ் பை ஸ்கொயர் ஆயிரும். அப்ப இங்க என்ன வரும்? cos n pi. அதுல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
சரியா? அடுத்தது இது 0 ஆயிடும். இதுக்கு லோயர் லிமிட் போட்டோம்னா லோயர் லிமிட் வந்து -2 cos n pi by n cube. மைனஸ் நான் வெளியே போட்டிருக்கேன். சரி, -2 cos n pi by n cube. சரியா? ஈக்குவல் டு 1/π. எந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த 2 cos n pi -2 cos n pi அப்படியே கேன்சல் ஆயிடும். இங்க வந்து -π இருக்கு. இங்க -π +π ஆயிடும். அந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். இங்க வந்து -π², இங்கேயும் -π². அப்ப -2π² cos n pi by n இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ -2π by n -1 power n -2π by n into -1 power n இதுதான் என்னது நம்மளுடைய bn. சரியா? இப்போ an கண்டுபிடிச்சாச்சு, bn கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபோரியர் சீரிஸ் என்ன போறோம். சரியா? ஃபோரியர் சீரிஸ் f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn என்னது sin nx. சரியா? equal to a0 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இருக்கு π² by 3 a0 by 2. அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடும். அடுத்தது plus 4 into summation n varies from 1 to infinity -1 power n cos nx by n square plus இல்ல minus 2π summation n varies from 1 to infinity -1 power n sin nx by n என்னது n. சரிதானா? இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. hence deduce that அப்படின்னு அதில் ஒன்று கேட்டிருக்கு. அதை மட்டும் தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். hence deduce that அப்படின்னு கேட்டிருக்கு. அதை மட்டும் தான் நம்ம இப்போ 4/n² -2π by n. ஆமாம், இந்த பையும் அந்த பை கூட கேன்சல் ஆயிடுமோ? 2/n sin n இல்லை, கரெக்டாக வந்துருச்சு. bn ஓட வேல்யூ வந்து -2/n தான் வருது. கரெக்ட் தான். -2π by n -1 power n ரைட்டாக தான் இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு என்ன வருது? பாசிட்டிவாக வந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ x = 0 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே 0 ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 வந்துடும். அப்போது நம்ம x = π போடுவோம். x = π போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். x = π போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். x = π போட்டால் நம்மளுக்கு இங்கே π + π² equal to π² by 2 plus 4/n² summation n varies from 1 to infinity cos n pi by n² sin n pi நம்மளுக்கு 0 ஆயிடும். அப்போ π plus இதில் தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி f of π plus 0 π minus 0 போட வேண்டியது இருக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு என்னதான் வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து π + π² தான் வருமா? ஆமாம், π + π² போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே இன்டர்வலாக தானே கொடுத்துருக்கு. அப்போ π + π² -π² by 2 equal to
equal to 4 by இது என்னது 4 தான் cos n pi by n square 4 cos n pi by minus 1 power n உண்டுல minus 1 power n so equal to 4 into minus 1 power n into minus 1 power n summation by n square இது cos ஏற்கனவே minus 1 power n இருக்கு இப்போ ஒரு cos n pi க்கு ஒரு minus 1 power n வரும் அப்போ இது என்ன ஆயிரும்னா 4 into summation minus 1 into minus 1 the whole power n by n square minus 1 என்ன ஆயிரும் plus 1 ஆயிரும் அப்ப ஆன்சர் அவ்வளவுதான் இங்க வந்து pi plus 2 pi square minus pi square by 2 pi square by 2 pi plus pi square by 2 னு ஆன்சர் வர முடியாதுல்ல கரெக்ட் தானே equal to pi plus pi square by 2 equal to போட்டுருக்கோம் சரிதானா 4 into summation n varies from 1 to infinity 1 by n square 1 by n square இப்போ x equal to pi போட்ட மாதிரி நம்ம அடுத்தால x equal to minus pi யும் போடணும் minus pi யும் போட்டு ரெண்டையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் x equal to minus pi போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே சேஞ்ச் ஆகாது இந்த இடத்துல ஒரு minus pi மட்டும் சேஞ்ச் ஆகும் மற்ற எதுவுமே என்ன செய்யாது சேஞ்சஸே வராது x equal to minus pi போட்டீங்கன்னா இங்க minus pi plus pi square னு வந்துரும் cos n pi ல எதுலயுமே சேஞ்சஸ் வராது அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா minus pi plus pi square by 2 equal to 4 into summation n varies from 1 to infinity 1 by n square னு வரும் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2 pi square by 2 equal to 4 into summation n varies from 1 to infinity 1 by n square இது கேன்சல் ஆயிடும் அப்போ pi square by 4 equal to summation n varies from 1 to infinity 1 by n square இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா 1 plus 1 by 2 square plus 1 by 3 square plus etc இதான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும் சரிங்களா pi plus pi square by 4 இல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு பாருங்க இங்க அழிச்சிட்டேன் இங்க வந்து pi square by 2 இல்ல 3 இந்த இடத்துலயே 3 இங்கேயே 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3 எல்லாமே 3 அந்த 3 வந்து 2 ன்னு போட்டு ஃபுல்லா கட் பண்ணியாச்சு அப்ப என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க இங்க 2 pi square by 3 ன்னு வருது அந்த 3 வந்து 2 ன்னு போட்டதுனால 2 pi square by 3 அப்ப 2 pi square by 3 into 4 equal to summation n varies from 1 to infinity 1 by n square so pi square by 6 தான் நம்மளுடைய ஆன்சர் equal to 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square plus etc அப்ப ஆன்சர் என்னதுதான் pi square by 6 தான் நம்மளுடைய ஆன்சர் சரியா அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் டைரக்டா ஃபார்முலா இருக்கு அப்ளை பண்ணி போட்டுருவோம் கையோட ரொம்ப லெங்தியா இருந்தாலும் போட்டுடலாம் ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்க அப்பனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க a0 equal to 1 by pi integral minus pi to pi f of x dx ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலா எழுதிட்டே வாங்க அப்போ 1 by pi integral minus pi to pi e power x dx equal to e power x க்கு இன்டகிரேஷன் என்னதுதான் e power x தான் அப்ப லிமிட் என்ன வரும் e power pi minus e power minus pi by pi minus pi to pi சரியா இதுல cos hx equal to e power x plus e power minus x by 2 sin hx equal to e power x
minus e power minus x by 2. அப்போ இதுல பாருங்க e power pi minus e power minus pi ன்னு இருக்கு. அப்ப இந்த 2 கொண்டு இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2 by pi sin h pi அப்படின்னு நம்ம என்ன செய்திரலாம் ஆன்சர் போட்டுடலாம். 2 by pi sin h pi அப்படின்னு போட்டுடலாம். சரியா? இது a not கண்டுபிடிச்சிருப்போம். இப்ப an கண்டுபிடிப்போம். an equal to 1 by pi integral minus pi to pi e power x cos nx dx equal to 1 by pi அதாவது இதுல a not வேல்யூ எழுதி வச்சுக்கலாம். a not எழுதி வச்சுட்டு an கண்டுபிடிப்போம். a not equal to 2 by pi sin h pi. சரியா? இப்போ 1 by pi into integral e power x cos e power ax cos bx dx equal to e power ax by a square plus b square a cos bx plus b sin bx. The formula a cos bx plus b sin bx. இதுல a எவ்வளவு 1, b எவ்வளவு n. சரியா? b வந்து n. லிமிட் அப்ளை பண்ணோம்னா இன்டெகிரல் a லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு முதல்ல இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 by pi e power x by n square plus 1 e power x by n square plus 1 a cos bx. அப்போ a cos bx minus plus b sin bx b sin bx. லிமிட் என்ன 0 minus pi to pi. சரியா? இப்ப லிமிட் அப்ளை பண்ணோம்னா 1 by pi e power pi by n square plus 1. இங்க cos n pi 0 sin n cos n pi க்கு வேல்யூ உண்டு sin n pi 0 ஆயிடும். அதனால போட வேண்டாம். மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா e power minus pi by n square plus 1 by n square plus 1. இத cos of n pi வந்து cos of minus n pi cos n pi தான் equal to cos n pi. cos of minus theta equal to cos theta. சரியா? அப்ப என்ன இதுக்குள்ள மைனஸ் வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா cos n pi எவ்வளவு minus 1 power n minus 1 power n n square plus 1 into pi. இங்க என்னது e power pi minus e power minus pi e power pi minus e power minus pi. இதுவும் நம்மளுக்கு e power theta cos hx equal to e power x plus e power minus x by 2 sin hx equal to e power x minus e power minus x by 2. So e power x minus e power minus x அப்படின்னு வந்தா நம்ம என்ன எழுதிக்கலாம் 2 sin h pi ன்னு எழுதிக்கலாம். அப்படிதானா 2 sin hx. அப்போ இதுல நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும் 2 sin h pi ன்னு வரும் 2 sin h pi. சரியா? 2 into minus 1 power n. அப்ப இதுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம் 2 sin h pi 2 sin h pi e power pi minus e power minus pi ன்னு இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 sin h pi அப்படின்னு நம்மளுக்கு வந்துரும். சரியா? 2 sin h pi bn is equal to an equal to 2 into minus 1 power n sin h pi by n square plus 1 n square plus 1. சரிதானா? இப்போ நம்ம bn கண்டுபிடிக்கணும். bn கண்டுபிடிக்கிறதுக்கு bn equal to 1 by pi integral minus pi to pi e power x into sin nx dx. Formula integral e power ax sin bx dx equal to e power ax by a square plus b square a sin bx minus b cos bx a sin bx minus b cos bx. சரிதானா? அப்ப 1 by pi e power x by n square plus 1 e power a வந்து 1 b வந்து n. அப்ப e power x by n square plus 1
a sin bx. a வந்து 1. அப்ப a sin nx minus b. b வந்து n cos nx. லிமிட் என்ன minus pi to pi. லிமிட் வந்து minus pi to pi. இதுல அப்பர் லிமிட் sin இருக்கு 0 ஆயிரும். sin n pi யும் 0 ஆயிரும். sin minus n pi யும் 0 ஆயிரும். அப்ப லோயர் இதுல அப்பர் லிமிட்ல என்ன வருது லோயர் லிமிட்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 by pi e power pi by n square plus 1 n square plus 1 இது 0 ஆயிரும். இதுக்கு மட்டும் தான் வேல்யூ கொடுக்க போறோம். minus n cos n pi சரியா minus லோயர் லிமிட் போடணும். மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு பிளஸ் ஆயிடும். அப்ப பிளஸ் n cos n pi னு வரும். ஈக்குவல் டு 0 தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானா bn ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது 0 னு வருது. ஆஹா bn 0 வராது தப்பு பண்ணிட்டேன். bn ல இது அப்பர் லிமிட் ஓகே. இதுல வந்து லோயர் லிமிட் போடணும்ல. லோயர் லிமிட் போடும்போது e பவர் மைனஸ் பை னு வரும். அதான் அங்க பிரச்சனை. e பவர் மைனஸ் பை மைனஸ் n cos n pi னு வரும் பிளஸ் ஆயிடும். இங்க இந்த e பவர் மைனஸ் பை விட்டோடனே 0 ஆயிடுற மாதிரி தோணிருச்சு. பை n ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப இப்ப எதெல்லாம் காமனா இருக்கு அதெல்லாம் அவுட் சைடுல எடுத்துடலாம். காமனா இருக்கிறதெல்லாம் அவுட் சைடுல எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. bn equal to 1 by pi into n square plus 1. ஓகே இங்க ஒரு n இருக்கு இங்க n இருக்கு. மைனஸ் n அவுட் சைடுல எடுத்துக்கலாம். மைனஸ் n அவுட் சைடுல எடுத்துக்கலாம். மீதி cos n pi இருக்கு. cos n pi வந்து minus 1 power n. அதையும் நம்ம அவுட் சைடுல எடுத்துடலாம். மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா e power pi minus e power minus pi. e power pi minus e power minus pi. அப்ப sin hx is equal to e power x minus e power minus x by 2. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் 2 sin hx னு போடலாம். அப்போ n into இத வந்து ஒரு minus 1 அப்படி power 1 அப்படினு வச்சுக்கலாம். minus 1 எப்படி எழுதிக்கலாம் minus 1 power 1. அப்போ இது என்ன வரும் minus 1 power n plus 1 n into n by pi into n square plus 1 2 sin h pi. 2 sin என்னது h pi. சரியா இவ்வளவுதான் ஆன்சர். கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. இங்க 2 into minus 1 power n வருது. 2 into minus 1 power n வருது. அங்க minus 1 power n plus 1 into n into 2 sin h n pi வருது. ஒரு எக்ஸ்ட்ரா n மட்டும் இங்க வருது. எக்ஸ்ட்ராவா ஒரு n மட்டும் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அங்க வந்திருக்கு. மற்றபடி எந்த மாற்றமுமே இல்லை. an-க்கும் bn-க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு -2 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சரியா இப்போ நம்மளுடைய f of x என்ன அப்படின்னு பாருங்க. f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx எல்லாத்தையும் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். a0 எவ்வளவு இந்த இருக்கு 2 by pi sin h pi. இப்ப 2 கேன்சல் ஆயிரும். sin h pi by pi plus summation an cos nx இந்த இருக்கு an என்னெல்லாம் கான்ஸ்டன்ட்டா ஒரு சைடுல எடுத்துக்கலாம். 2 sin h pi கான்ஸ்டன்ட் summation -1 power n cos nx by n square plus 1 plus bn என்னன்னு பாருங்க. bn என்னது 2 sin h pi by ஒரு pi இருக்கு. 2 sin h pi by pi எப்படி வந்துச்சுங்க ஆமா pi இருக்கு. அப்ப இதுலயும் இருக்கு pi. 1 by pi ல ஒரு pi இருக்கும்ல. 2 sin h pi by pi. 2 sin h pi by pi மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா summation n varies from 1 to infinity -1 power n plus 1 n by n square plus 1 sin nx. இனிமே n equal to 1 2 3 போட்டு நம்ம என்ன செய்துக்கலாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கணும்னா என்ன செய்யலாம் பார்த்துடலாம். சரிங்களா இது வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இன்னும் லெங்க்தியால போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
Fourier சீரிஸை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்க. பட் அட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். கேர்ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சைன் என் பை வரக்கூடிய இடத்துல எல்லாம் அதை அந்த டேர்மே நெக்லெக்ட் பண்ணிட்டு போட்டுகிட்டே வந்தோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள்.